الحمد لله الحمد لله كفى الصلاة والسلام على نبينا المصطفى وعلى آله وصحبه نجوم الهدى قادة التقى أما بعد فقد قال الله عز وجل في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك فإن فعلت فإنك إذا من الظالمين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجبل الآلف إن قيل إن قال وإن أنيخ على صخرة استناخ وكما قال عليه الصلاة والسلام அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமான இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகிற்கோர் அருட்கொடையாக வந்திருந்த பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா சர்தார் துஆலம் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதும் எடுத்து நடக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து நன்னடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவினுடைய கடமை என விளங்கி அதனை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹுவின் இல்லமாமி பள்ளி வாயிலில் நவைத்து இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, நம் சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை பயந்து அஞ்சி அவருடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்தும் அவனுடைய விலக்குகளை விட்டு முழுமையாக தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறு முதற்க எனக்கும் அப்பாலுங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். தகுவாம் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எப்படி அவனை வணங்க வேண்டும், அவனை தான் மனிதன் இபாதத்து செய்ய வேண்டும், அவனுக்கு தான் மனிதன் சிரம் பணிய வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறானோ, இதே மாதிரி உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு முழுமையாக அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து வைத்திருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார், உன்னுடைய ரப்பு அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டார். உலகத்திலே அல்லாஹ்வை தவிர மனிதனுக்கு யாருக்கும் சிறப்பணிய முடியாது, இபாதத்து செய்ய முடியாது, வணங்க முடியாது. அது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, இபாதத் என்பது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டியது. சூழலின் காரணத்தினால், நிலைமைகளின் காரணத்தினால் இன்னொருவருக்கு இபாதத் செய்ய முடியாது, இன்னும் உள்ளவர்களுடைய இபாதத்துகளே பங்கு கொள்ளவும் முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம்தான் இபாதத்து செய்ய வேண்டும். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். இரண்டாவது விடயம் வபில் வாலிதைனி இஹ்சானா,
உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டதாக குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அன்கபூத், சூரா லுக்மான், சூரா அஹ்காஃப் போன்ற சூறாக்களிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு நாம் தன்னுடைய பெற்றோர்களுடன் உபகாரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வசியத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய கடமைகளை உற்று நோக்குகின்ற பொழுது இரண்டு விதத்திலே அந்த கடமைகள் பெறுகின்றது. ஒன்று ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகள். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கடமைகள் அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இன்னொரு சதக்கா, தான தர்மங்கள், நல்ல வழியில் செலவழிப்பது போன்ற விடயங்களாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட கடமைகள். அடியான் இதிலும் சரியாக செயல்பட வேண்டும். அடுத்ததாக ஹுகூகுல் இபாத், அடியார்கள் சம்பந்தப்பட்ட கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியார்கள் சம்பந்தப்பட்ட இந்த கடமைகளில் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியது ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருடன் உபகாரமாக, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒருவன் மற்றவனுக்கு நல்லவனாக இருக்க முடியும், நல்ல நண்பனுக்கு நல்லவனாக இருக்க முடியும், பஜாரிலே நல்லவனாக இருக்க முடியும், ஆங்காங்கே அவன்களை பற்றி நல்ல விடயங்களில் பேசிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் அவனை அவனுடைய பெற்றோரிடத்தில் கேட்டால் எதுவும் பேச மாட்டார்கள், தூற்றுவார்கள், ஏசுவார்கள். என்றால் அவன் ஹுகூகுல் இபாதுடைய விடயத்திலே மிகப்பெரிய குறைவுள்ளவனாக கொண்டிருக்கிறான். அடியானுக்கு அடியான் செலுத்த வேண்டிய கடமைகளில் முதன்மையானது ஒரு அடியான் தன்னுடைய பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலமாக்கள் இந்த கடமைகளை வகுத்திருக்கிறார்கள், எப்படி பெற்றோருடைய கடமைகளை செலுத்த வேண்டும் என்பதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு நாம் அவருடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று வசியத்து செய்திருக்கிறோம் என்று கிட்டத்தட்ட 3 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிகம் அடைந்திருக்கிறார்கள், அவர்களுடன் இரக்கமாக கருணையுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சி என்ற ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு நீங்கள் பாவித்து விடாதீர்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார்கள், உங்களுடைய பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ அவர்கள் படுக்கையிலே தான் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு எழும்ப முடியாது என்றால் தன்னுடைய வெளி தேவைகளையும் கூட மன ஜலங்களையும் கூட அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த விரிப்பிலே தான் கழித்து விடுகின்றார்கள். இப்பொழுது நீ அதனை சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலும் கூட உன்னுடைய நாவிலிருந்து சி என்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது. வலா தகுல் லஹுமா உஃபின். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, இந்த பெற்றோர்களுடன் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது சொல்கின்றார்கள், இஹ்சானுல் வாலிதைன், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது எப்படி. பெற்றோர்களுடைய சொல்லக்கூடிய நேரத்திலே அதனை எதிர்த்து நாங்கள் பேசக்கூடாது. அவர்கள் எது சொல்கின்றார்களோ அது ஷரியத்துக்கு உட்பட்ட விடயமாக இருந்தால் முழுமையாக அதற்கு நாங்கள் அடிபணிந்து நடக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள்.
இவர்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. தாயிடத்திலே அடிக்கடி போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய தாயை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய தாயை அழைத்துக் கொண்டிருப்பார்கள், தாவத்து கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தன்னுடைய தாயிடத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாய் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, கொஞ்சம் கோபம் அடைந்து விட்டார், கடுமையாக கோபம் அடைந்து விட்டார். சொல்கின்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மஅத்னி மா அக்ரஹ், என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிவிட்டார்கள். இதற்கு பின்னால் எனக்கு என்னுடைய தாயோடு இருக்க முடியவில்லை. உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றேன். வஅன அப்கி, அழுதவனாக நான் சென்று கொண்டிருந்தேன், அழுதவனாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தாயிடத்தில் சொல்லுகின்ற பொழுது தாய் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே தூற்றினார்கள். எந்த அளவுக்கு என்றால் எனக்கு அழுகை வந்துவிட்டது. சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவர்களுக்கு ஒரு 35 வயது இருக்கும். யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அழக்கூடிய ஒரு வயதல்ல அது. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களை கடந்து விட்டோம். அழுவது கிடையாது, அவைகளை உள்ளத்தில் போட்டு மறைத்துக் கொண்டு கட்டுப்படுத்திக் கொண்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா என்ன விஷயம் அழுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் உம்மாக்கு நான் உங்களுடைய சிறப்புகளை சொன்னேன், உங்களை பத்தி நான் சொன்னேன். என் உம்மா எந்த அளவுக்கு எனக்கு நோவிச்சாங்கன்னு சொன்னால், அஸ்மஅத்னி ஃபீக மா அக்ரஹு, உங்களை பத்தி என்னால தாங்க முடியாத அளவுக்கு உங்களை பத்தி ஏசினாங்க, உங்களுக்கு ஏசினாங்க, அது உங்களுக்கு திட்டினாங்க, அது உங்களுக்கு வேற ஏதாவது விடயங்கள் சொன்னாங்க, என்னால தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ ஹுரைரா நீங்க என்ன செஞ்சீங்க? கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அல்லவா என் அனைத்து ரக்ஸி, தலையை குடிச்சு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய தாய் அல்லவா, எதிர்த்து நான் விடயத்தை பேசவில்லை. அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள், மகனே இன்னார்கள் சேராத, அவருடைய போக்கு சரியில்லை, இந்த வியாபாரத்தில் கை வைக்காத, அந்த வியாபாரமும் நஷ்டத்தை உண்டாக்கும் ஹராமான செயலாக இருக்குது, இவர்களுடன் கூட்டு சேராதீர்கள், அப்படி சேர்ந்து அவனோட வாழ்க்கை எங்கேயோ குருவை தொட்டுருவோம்னு இப்படிப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்க என்று எங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு சும்மா சுர்ற நேரம் தான் நாளைக்கு சுண்டா உங்களுக்கு மட்டும் விலகதில்லை வாப்பா, உங்களுக்கு மட்டும் விலகதில்லம்மா, எனக்குன்னு ஒரு அறிவு இல்லை, எனக்கு ஒரு புத்தி ஒன்று இல்லையா, நான் அவன் செய்வதெல்லாம் செய்வேனா, நான் அந்த வழியில போவனா என்று நம்பி இருந்த எத்தனையோ பேர் அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இவன் இப்படிப்பட்டவனா என்று நினைக்க முடியாதவர்கள், நினைக்க முடியாத செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து பேசியிருக்கலாம். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் பொறுமையாக இருந்தார்கள். தாய்க்குரிய கண்ணியத்தை நான் கொடுக்க வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்ஸன்த யா அபூ ஹுரைரா, உங்களோட தாயோட நீங்க உபகாரமாக நல்ல முறையில் நீங்க நடந்து கொண்டீங்க. அபூ ஹுரைரா, நல்ல முறையில் நீங்க நடந்து கொண்டீங்க. சொன்னாங்க, நான் என்ன செய்யணும் அபூ ஹுரைரா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உம்மட ஹிதாயத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடுவாயாக. தன்னுடைய வீட்டுக்கு இந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடோடி வருகின்றார்கள். வீட்டு வாசப்படிய அடையக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய தாய் நான் வரக்கூடிய சத்தத்தை உணர்ந்து கொண்டார்கள். சொன்னார்கள், மகானல்லையா அபூ ஹுரைரா, உள்ளே வராத, அப்படி வெளியே நில்லுன்னு சொன்னாங்க. உள்ளுக்கு வராத, வெளியே நில்லுன்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உள்ளுக்கு தண்ணீர் பாவிக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நான் உணர்ந்தேன். என்னுடைய தாய் அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். குளித்ததன் பின்னால் ஆடை அணிந்தார்கள். தன்னுடைய தலையிலே தன்னுடைய அந்த
ஷோலை அணிந்து கொண்டார்கள், ஹிமாரை அணிந்து கொண்டார்கள், கதவை திறந்தார்கள். சொன்னார்கள், அபூ ஹுரைரா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அபூ ஹுரைரா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள் என்றார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கோபப்பட்டிருந்தார். இது நடந்திருக்குமா? இல்லை கண்ணியமான சகோதரர்களே. இஹ்சான் விட்டுக் கொடுப்பின் காரணத்தினால், உபகாரமாக தன்னுடைய தாயுடன் நடந்து கொண்ட காரணத்தினால் தாய் இஸ்லாத்தை தள்ளி விடுகின்றார்கள். நம்முடைய சமுதாயத்திலே எத்தனையோ பேர் தகப்பனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவரை பற்றி பேசலாம், அவரை பற்றி பேசலாம், என்னத்தை சொன்னாலும் அவருடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்குது. பள்ளிக்கு வாரார் இல்லை, மஸ்ஜிதுக்கு வாரார் இல்லை, நல்ல விஷயங்களை கலந்து கொள்றார் இல்லை. அன்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அவர்களுக்கு துஆ செய்திருக்கிறோமா? நல்ல முறையில் அவர்களுக்கு விடயங்களை எடுத்து வைத்திருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை கண்ணியமான சகோதரர்கள். நல்ல விடயங்கள் பெற்றோர்களுக்கு எடுத்து வைக்கப்படவில்லை. இந்தியாவும் தென்காசியினுடைய பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்கள் மதரசா இருக்கு. அந்த மதரசா பகுதி நேர மதரசா. இந்த மதரசாவினுடைய ஒரு வளமை என்னவென்றால், அதிலிருந்து பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய மாணவிகளிடத்திலே அவர்களுடைய பெற்றோர்களில் தகப்பனை அழைப்பார்கள், தகப்பனை மேடைக்கு அழைப்பார்கள். அழைத்து, உங்களோட பிள்ளை இவ்வளவு காலம் எங்களோட மதரசால படிச்சிருக்கிறார், உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் உண்டாயிடுச்சு. ஒரு தகப்பன் வந்து ஒரு ஆச்சரியமான செய்தியை சொன்னார். ஹஸரத் மஜ்மா எல்லாரும் பார்த்து இருக்கிறாங்க. பிலால, நான் வந்து எழுத படிக்க ஓத படிக்க தெரியாதவன், மலைக்கு கூட மஸ்ஜிதுக்கு ஒதுங்கிறது கிடையாது. ஜும்மா அப்பப்ப நான் தொழுது கொள்வேன், அவ்வளவுதான், அப்பப்ப நான் தொழுது கொள்வேன். மாட்டு வண்டி இதுதான், இது எடுத்துட்டு போறதுதான் என் வேலை. ஒரு நாள் நடு நிசில நான் எழும்புறேன். என்னுடைய மகன் ஓதக்கூடிய இந்த மகன் எழும்பி தஹஜ்ஜத் தொழுது விட்டு துஆ செய்து கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், எங்க வாப்பாக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, என் வாப்போட வாழ்க்கையில தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு விடயத்தினை என் வாப்பாக்கு நீ கொடுத்துருவாயாக என்று துஆ செய்தான். அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? அன்று முதல் இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜத் தொழுகை தப்பியது கிடையாது. அன்புடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுடைய துஆ எப்படி பெற்றோர்களுடைய துஆ பிள்ளைகளுடைய விடயத்திலே தாக்கம் செலுத்துமோ, இத மாதிரி பிள்ளைகளுடைய துஆக்களும் பெற்றோர்களுடைய விடயத்திலே தாக்கம் செலுத்துகின்றது. இரண்டாவது சொல்கிறார்கள், இன்ஃபாக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செலவழிப்பது, பெற்றோர்களுக்கு செலவழிப்பது. கண்ணியமான சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஒரு 10-15 தலைப்புகள் இருக்குது. அது முடியமான தலைப்புகளை சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்ஃபாக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செலவழிப்பது. அம்ரு ஷாயிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்தும் தகப்பன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாட்டுப்புற மனிதர் வந்தார். ஒரு நாட்டுப்புற மனிதர் வந்தார். காட்டரபி என்று சொல்லும் அராபி, நாட்டுப்புற மனிதர் வந்தார். வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இன்ன அபி யுரீது அன் யஜ்தஹ மாலி. யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பா ஏண்ட சொத்துக்களை எடுப்பதற்கு, ஏண்ட காசு வளங்களை அல்லது ஏண்ட பொருள்களை எடுப்பதற்கு விரும்புகின்றார். நான் எப்படி நடந்து கொள்ள கேட்டார். நான் எப்படி நடந்து கொள்ள? அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு செய்தி நினைவுக்கு வருகின்றது. சுமார் 10-15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் என்னை சந்திச்சாரு. அதற்கு கொஞ்சம் பேசணும், டைம் கொடுக்கப்பட்டுச்சு. வந்தார், பேசினார். சொன்னார், நிச்சயம் ஒரு நாசுக்கான ஒரு விஷயம் உண்டு, நான் சொல்றது கேட்கறது சரியோ தெரியும். என் வீட்டுல என்னுடைய உடுப்புல நான் பணத்தை வச்சா, சந்தியை வச்சா, திடீர்னு அந்த சந்தி காணாம போகுது. திடீர்னு சந்தி காணாம போகுது. நான் என் மனைவி, என் வீட்டுல என் மனைவி, என்னுடைய தாய்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க. மனைவிய சந்தேகப்பட்டா மனைவி சொன்னா, இந்த நான் எடுக்கல. அவ சொன்னா அவன் உண்மைதான் எடுத்தான்.
கண்ணியமான சகோதரர்களே, இவர்கிட்ட கேட்க நீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன? அதில் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியா, சில பேர் உண்மை எடுத்துருக்க சான்ஸ் இருக்கு. சொன்னவங்களுக்கு உண்மை எடுத்தாங்கன்னு சொல்லி உறுதியாக தெரிஞ்சாலும் கூட நீங்க ஒரு வார்த்தை ஒரு உண்மை கிட்ட கேட்காது. பூர்த்தியான அனுமதி இருக்குது தன்னுடைய பிள்ளையினுடைய சொத்துக்களை, பிள்ளையினுடைய பொருள்களை முழுமையாக அனுபவிக்கலாம், முழுமையாக எடுக்கலாம். கண்ணியமான சகோதரர், அது கனவல்ல, அதுக்கு பேர் உரிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மாலக உன்னுடைய பொருள் இருக்கிறே, உன்னுடைய பொருளும் நீயும், அந்த வமாலுக்க நீயும் உன்னுடைய பொருளும் இருக்கிறே, நீ அபீக்க போன்ற வாப்பாக்கு முழுமையாக சொல்லிட்டு சொன்னாங்க, இன்ன அத்யபமா அகல்தும் நீ கஸ்பிக்கும், நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல மிக துப்புரவான மிக பரிசுத்தமான சாப்பாடு என்ன தெரியுமா? உங்களோட கையால நீங்க உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு. உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, இது உங்களுடைய தொழில், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அந்த கஷ்டத்தினுடைய பிரதிபலத்தான் உங்களுடைய பிள்ளைகள். அவர்களுடைய பொருளிலிருந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள், தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அபூதாவுத் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று உம்மா வாப்பாக்கு கொடுக்கிற பழக்கம் இருக்கணும். என்கிட்ட உம்மா வாப்பாக்கு கொடுக்கிற பழக்கம் இருக்கணும். வெண்டைக்கு அவங்களுக்கு தேவை இல்லை சார், மாஷா அல்லாஹ் அவங்களோட விஷயங்கள் நடந்து கொண்டு போகுது. தேவை இருக்கா இல்லையாட்டு எங்களுக்கு தெரியுமா? கண்ணியமானவர்கள், எவ்வளவு தேவை இருக்குது. சில தகப்பன்மார் அவங்களுக்கு மறக்க செய்யணும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தனக்கு கிடைக்கிற ஒரு 1000 2000 நல்லா விளங்குது, இதன் கூட அவங்க சதக்கா செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு ஆசை இல்லையா? ஏன்னா கையால நான் சதக்கா செய்யணும்னு ஆசை இல்லையா? சிலர் பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, நானகிட்ட இருக்கிறாங்க, தாத்தகிட்ட இருக்கிறாங்க, தங்கச்சிகிட்ட இருக்கிறாங்க, அவங்க பார்த்து கொள்றாங்க. இவர் வெளிநாட்டு இருக்கிறாரு. உம்மா என்ன செய்தி, சும்மா இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இதுதாங்க மாதம் உங்களுக்கு ஒரு கணக்கு அனுப்பி இருக்கிறோம். சகோதரர்களே, அந்த உண்மைக்கு நீங்க கோடி கொண்டு போய் கொடுத்தாலும், நீங்க கோடி அனுப்பி வச்சாலும் அது பொறுமதியே கிடையாது. எப்ப நீங்க தாய் கிட்ட வைத்து உட்கார்ந்து தலையை தடாவி, உமா என்ன செய்யணும், சும்மா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உங்களோட ஆரோக்கியம் எப்படி, இதை கேட்கிற வார்த்தை இருக்குதே, நீங்கள் கோடி கொடுத்தாலும் இதன் மூலம் உண்டாகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்களோட பெற்றோர்கள் எங்களுக்காக வேண்டி எவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் அவங்க பொறுத்து கொண்டிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லாம, குடிப்பு இல்லாம, மழை பார்க்காம, வெயில் பார்க்காம எங்களை ஆளாக்குறதுக்காக வேண்டிதானே, எங்களை சமுதாயத்தில் ஒரு நிலையில கொண்டு வருவதற்காக வேண்டிதானே தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சாங்க. அந்த பெற்றோருடைய விடயத்தில் நாங்கள் கஞ்சப்பட்டது, அந்த பெற்றோருடைய விடயத்தில் நாங்கள் கஞ்சத்தனம் காட்டுவது சரியா? கண்ணியமான சகோதரர்கள், சரியா பார்த்தா முழு பணத்தையும் முழு சம்பளத்தையும் கொடுத்து உம்மா வாப்பட கையில கொடு. சகோதரர்களே, இப்ப அவங்க எல்லாத்தையும் எடுக்க போறது திருப்தி எங்களுக்கு தான் தருவாங்க. மன திருப்தியோட சந்தோஷத்தோடு தருவாங்க, மன திருப்தியோட சந்தோஷத்தோடு தருவாங்க. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பெற்றோர்களுக்கு செலவழிப்பதிலே கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, தாராளமாக செலவழிக்க வேண்டும். அடுத்ததாக இதாஅத்துல் வாலிதை, பெற்றோருக்கு அடிபணிவது, பெற்றோருக்கு இதாஅத்து செய்வது. இந்த தலைப்பில் பல சம்பவங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூப்பிடுறாங்க, மகன் அப்துல்லா இங்க வாங்க. போனாங்க. சொன்னா உங்களோட மனைவி தலா சொல்லிட்டு வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி வாப்பா கேட்கல, ஏனென்று போனாங்க, மனைவிக்கு தலாக் சொல்லிட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க. சொன்னாங்க, யார சொன்ன மானுக்கு இப்படி சொன்னேன், மான் அப்படி செஞ்சுட்டு வந்தார். மாணவர்களோடு கேட்டாங்க, ஏன் வாப்பா அப்படி செஞ்சீங்க? வாப்பா சொன்னாரு, நீங்க ஏன்னு கேட்கலையா? இல்ல யார சொல்லலாம், ஏன் வாப்பா நீதமாக நடக்கக்கூடியவர்கள்,
இப்ப நாங்க நினைக்கப்படாதா என் மகனுக்கு சொன்னா செய்யறான் இல்ல சகோதரர்களே, நாங்க அப்படி இருக்கணும். முதலாவது தாய் தகப்பன் அப்படி இருக்கணும். தலாக் சொன்னா சொல்றதுக்கு சில்லற காரணங்களுக்காக வேண்டி, சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி விட்டுட்டு சொன்னா விட்டுட்டு வாரது இல்லை. அது மோடத்தனம். அது இதாத்தில் அது ஏண்ட வாப்பா ஒரு முடிவை சொன்னா அது சரியாதான் இருக்கும். யாரும் சொல்ல அதனாலதான் கேட்க வாக்குன்னு தலாக் சொல்லிட்டு வந்தேன். சரதாரி சார் சொன்னாங்க, நீ சரியான செஞ்ச. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் உசாமா ரலியல்லாஹு அவர்கள் மரமேற கூட தெரியாத சஹாபி. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மரத்தில் ஏறி தேன் கூட்டை கலைத்து தேன் எடுக்கின்றார்கள். கேட்கப்பட்டுச்சு, உங்களுக்கு தான் மரமே ஏற தெரியாது. சொன்னாங்க, என் உம்மா விரும்புறா இந்த தேனை குடிக்கணும்னு சொல்லி, அதனாலதான் நகர்பட ஏறி தேன் எடுத்துட்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ். இதான் கண்ணியமான சகோதரர்கள், வழிபடுவது. இன்னைக்கு எங்கட வாழ்க்கையில் இருக்குதா கண்ணியமான சகோதரர்கள்? அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஹித்மத்துல் வாலிதை, தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்வது. அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். 3 வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு குகையிலுக்கு பூந்தாங்க. அந்த குகையை பெரிய ஒரு கல்லு வந்து பாறாங்கல் வந்து அப்படியே அந்த குகையுடைய வாழை அடைச்சு போயிடுச்சு. இப்ப 3 பேரும் வெளியே வந்து கொள்ளலாம் முடிவு செய்யறாங்க, எங்கட வாழ்க்கையில நாங்க செஞ்ச ஏதாவது ஒரு நல்லவன் இருக்குதானே, அல்லாஹ்வுக்கு ஒரு நல்லவன் இந்த அமலை முன் வச்சு அல்லாஹ்வினால துஆ செய்வோம். சகோதரர்களே, அது ஒருத்தர் செஞ்ச துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹ்க்கு துஆ செய்ய, யா அல்லாஹ், வயதான என்னுடைய தாய் தகப்பன் 2 பேர் இருந்தாங்க என்னிடத்தில். நான் எப்பொழுதும் என்னுடைய வீட்டுக்கு பால் கொண்டு வந்தேன்னு சொன்னா, அந்த பால்ல முதலாவது பகுதியை என் பெற்றோருக்கு தான் நான் குடிக்க கொடுப்பேன். அவங்க குடிச்ச பின்னால தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். யாரோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் மாறேன், என்னுடைய பெற்றோர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் பசியில் அழுகிறாங்க, தடமாறி கொண்டிருக்கிறாங்க. ஏந்த பெற்றோர் எழும்பி அவர்களுக்கு பால் கொடுக்காத வரையில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவில்லையா? இதை உனக்காக வேண்டி நான் செய்தேன். இந்த நல்ல காரியத்தை, இந்த பெற்றோருடன் நடக்க வேண்டிய சரியான முறையை, அவர்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டிய, அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய இந்த சரியான காரியத்தை உனக்காக வேண்டி நான் செய்தேன். இந்த கல் புகையிலிருந்து விமோசனத்தை தான் சொன்ன நேரத்தில் கல் கொஞ்சம் ஆகுது. சகோதரர்களே, கல் ஆகுறது விஷயம் பெற்றோரோடு நடந்து கொண்டார். பெற்றோருடன் எப்படி நடந்து கொண்டார்கள்? அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய நேரத்திலே, கொடுக்கக்கூடிய நேரத்திலே, கண்ணியமான சகோதரர்களே, எப்படி நாம் கொடுக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும். ஏந்த மனசாட்சிக்கு தெரியும் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று. செல்வி சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய தாய் ஒரு தடவை தண்ணி கேட்டாங்க, தண்ணியை நான் கொண்டு வந்தேன், தூங்கிட்டாங்க தாய். அப்படியே தண்ணி எடுத்துக்கொண்டு விழித்திருந்தேன். நடு நிசையில தாய் எழுப்பி பார்க்கிறாங்க, தண்ணி கோப்பையோட நான் நிற்கிறேன். கேட்டாங்க, மகனே, இந்த தண்ணி என்ன எழுப்பாட்டி தந்திருக்கலாமே. சொன்னாங்க, இல்லம்மா, உங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. சகோதரர்களே, பாலை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பெற்றோருக்கு எழுப்பியதன் பின்னால் கொடுத்திருக்கலாம். ஆனால் உம்மாக்கு, வாப்பாக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணும் என்பதை விளங்கி இருந்தான். அவர் தவறும் தான் அது, ஆனா விலகி இருந்தாங்க இல்லை. ஏன் உம்மாக்கு என் வாப்புக்கு தான் முதலிடம், அதுக்கு பின்னால்தான் மத்திடம். உமர் ரலியல்லாஹு அவரிடத்திலே ஒரு தாய் வந்து முறையிட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய பிள்ளை கல்யாணம் முடித்ததன் பின்னால வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டான், வீட்டுக்கு எடுக்கிறான்னு விரட்டிட்டான். அவனை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில் யாரும் தர முடியாத இடத்தை உன்னுடைய தாய் உனக்கு தந்தான். தன்னுடைய கற்பாரை, தன்னுடைய வயிற்றைய வீடாக தந்த அந்த தாய்க்கு உன்னுடைய வீட்டில் கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டாயா?
அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் எத்தனை பேர் எங்களுடைய பெற்றோரை என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்ற பெற்றோர், என்னுடைய மனைவியை நான் சமாளிக்க வேண்டும், என்னுடைய பெற்றோரை நான் சமாளிக்க வேண்டும், என்னுடைய சகோதரிகளை நான் சமாளிக்க வேண்டும். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்டித்தனம் அல்ல மனைவியை ஒதுக்கி விடுவது, கெட்டித்தனம் அல்ல பெற்றோரை ஒதுக்கி விடுவது, கெட்டித்தனம் அல்ல சகோதரிகளை ஒதுக்கி விடுவது, எல்லோரையும் சமாளித்து நடப்பதுதான் ஆண். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், விட்டு விட்டு ஓடக்கூடியவர்கள் அல்ல கண்ணியமானவர்கள். பிரச்சனைகள் வரும், தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும், உள்ளம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது, அநியாயம் நடக்கலாம் வெளிப்பார்வையிலே, ஆனால் அதில் ஒரு கல் இருக்கும், நலவு இருக்கும். பெற்றோருடன் இரக்கமாக நடந்து கொள்வது என்ற தலைப்பின் கீழ் அழகான ஒரு சம்பவம் பதிவாகிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் அவர் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார், ரூம் போவதும் இல்லை. மனைவி வந்து நபியிடத்தில் முறையிட்டாங்க, யார சொல்லலாம், இவர் வந்து குணமானா அவரு மாஷா அல்லாஹ் நல்ல நிம்மதியா இருப்பாரு, இல்லாட்டி மௌத்தா பெற்றாருன்னு சொன்னா அவராக நாம நிம்மதியா இருப்போம். அல்லது ஒரு கலிமா ஷஹாதாவை சரி சொன்னாருன்னா எங்கட மனம் கொடிடும். யார சொல்லலாம், மூணுல ஒன்றுமே நடக்குதில்லை. யார சொல்லலாம், நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அவர்கிட்ட உம்மா எங்க, உம்மா வர சொல்லுங்க. உம்மா வந்தாங்க. தாய் வந்ததன் பின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த தாயிடத்துல, உங்களோட மகன் எப்படி? சொன்னாங்க அந்த தாய், அவர் தொழக்கூடியவர், நல்ல zikr செய்யக்கூடியவர், ஏன்னா அமல் இபாதத்தில் நல்ல பேணுதலாம், நல்ல பேணுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் அதை கேட்கல அவங்கள்ட்ட, உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு என்ன? அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த தாய் சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் பொய் சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வஹி இறக்கி என்னை கேவலப்படுத்தி விடுவான். சொன்னாங்க, இதுவரைக்கும் அவனோட நான் கோபப்பட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கு தெரியுமா? அவனுடைய விஷயத்துல கடுமையான கோபத்தில் இருக்கிறேன், கடுமையான கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றும் பேசல, சஹாபாக்களிடத்தில் திரும்பினாங்க. சொன்னாங்க, தாயுடைய உள்ளத்தில் வந்த அந்த நோவினை, தாயுடைய உள்ளத்தில் வந்த அந்த கோபம் இருக்குதே, இதுதான் அவருடைய வாயிலிருந்து கலிமா வராமல் தடுத்துக் கொண்டிருக்குது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க தாயிடத்திலே, ஏனுமா அப்படி, ஏன் அப்படி கோபப்படுறீங்க? சொல்றாங்க தாய், யார சொல்லலாம், இவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை விட தன்னுடைய மனைவியை தான் முன்னுரிமை கொடுக்கிறான். என்னை விட தன்னுடைய மனைவிக்கு தான் முன்னுரிமை. சாப்பாடு எடுத்தா முதலாவது அவனுடைய மனைவி மக்களுக்கு மிஞ்சது தான் நினைக்கும். உடுப்பு வாங்க போனா முதலாவது அவனுடைய மனைவி மக்களுக்கு, அது பின்னால்தான் நினைக்கும். ஏதாவது அபிப்பிராயங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் முதலாவது தன்னை மனைவி கிட்ட அபிப்பிராயம் கேட்கிற உறவு தான் எங்கள்கிட்ட கேட்கிறது. மனைவியோட இன்பமா கொஞ்சி தங்க உசுறு எப்படி இருக்கிறீங்க, திட்டீங்களா, என்ன உங்களுக்கு கொஞ்சி புறாவை பேசுறான். உண்மை கொண்டா என்ன உங்களுக்கு, எந்த நேரம் நோய், எந்த நேரம் தலைவலி, எந்த நேரம் காய்ச்சலாம், என்னோட பேசக்கூடிய நேரத்துல ஜாஃபுன், அவன் கடுமையாக இருக்கிறான். என்னால் இதை தாங்க முடியல, என் உள்ளத்துல அப்படி ஒரு வெறுப்பு இருக்கிறவனால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல. சொன்னாங்க, நெருப்பை மூட்டுங்க, நான் நெருப்பை மூட்டுங்க. ஏன் யார சொல்லலாம், இது இவரை எரிக்க போறேன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய் இவதான் கத்துறான், கதறான். யார சொல்லலாம், எரிக்காதீங்க. யார சொல்லலாம், நீங்க எவ்வளவு துன்பம் செய்யுங்க, நீங்க எவ்வளவு ஏசுங்க, நீங்க எவ்வளவு அடிங்க. அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த தாயினுடைய தகப்பனுடைய உள்ளம் நோகக்கூடிய முறையில நீங்க நடங்க. உங்களுக்கு ஏதாவது உண்டா முதலாவது வந்து நிற்கிறது அந்த தாய் தான். இப்ப உங்களுக்கு வெட்கம் இல்லையா? இவ்வளவு ஏசி, இவ்வளவு அடிச்சு, இவ்வளவு ஒதுக்கி போட்டான், என்ன செய்ய? ஏண்ட புள்ள, நான் பெற்ற புள்ளையா? சொன்னா, யார சொல்லலாம், அவனை எரிக்காதீங்க, அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னதுதான் கடன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய நிலைமையை வைத்து பாருங்க. சக்கராத்துல அவனுடைய முகம் இலங்கிக் கொண்டிருக்குது, அவனுடைய வாயிலிருந்து ஷஹாதா கலிமா வெளியாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயிரை எடுத்துக் கொள்கிறான். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய் தகப்பன் என்பது உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள்.
எதற்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் அவர்களை விட்டுக் கொடுக்க கூடாது, சேர்ந்து நடக்க வேண்டும். கண்டிப்பான சகோதரர்கள், சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு ஆண் என்பவன் கோழை அல்ல. அவனுடைய வீரம் வியாபாரத்தில் மாத்திரமல்ல, அவனுடைய வீரம் கொடுக்கலாமலை மாத்திரமல்ல. கண்ணியமானவர்களே, தன்னுடைய குடும்பத்தை கட்டி காப்பதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். மனைவியுடன் எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய தாயுடன் எப்படி நடக்க வேண்டும். அவள் பெற்றவர், அவள் இல்லை என்றால் உலகத்தில் நாம் இங்கே. கண்ணியமான சகோதரர்களே, அந்த தாயை நாம் சுமக்க வேண்டும், அந்த தாயுடைய பாதத்தை முத்தமிட வேண்டும், அவருடைய உச்சி குளிரும். கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய துஆவாக இருக்குது. அடிக்கடி அவளை போய் பார்க்க வேண்டும், நெத்தியிலே முத்தமிட வேண்டும், சுகம் விசாரிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நேர காலம் கிடையாது. உம்மா கிட்ட இந்த நேரத்துக்கா போற நீங்க, மனைவி கேட்கிறார் இந்த நேரத்துக்கா போற நீங்க, புள்ள கேட்கிற இந்த நேரத்துக்கா போற, சொல்ல தைரியம் இருக்கணும். அடி உம்மாவை பார்க்கறது நேர காலம் கிடையாது. எனக்கு நினைச்ச நேரம் போகும், எனக்கு நினைச்ச நேரம் போகும். தன்னுடைய மனைவியுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய தாயுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும், தாப்பனுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். அது மாதிரி தன்னுடைய சகோதரியுடைய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும். அன்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள் என்றால் இப்ப வாழ்க்கையில இல்லையே உம்மா பாப்பா என்ன செய்யறது? வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்ல வந்திருக்குது, யார சொல்லலாம், உம்மா பாப்பா மௌத்தா பெற்றுட்டாங்க, அப்ப அவங்களோட ஹக்குகள் நாங்க எப்படி நிறைவேற்றது? சந்தர்ப்பம் தான் வச்சிருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெற்றோருக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அந்த பெற்றோர்கள் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் விரும்பினார்களோ ஷரியத்துக்கு உட்பட்ட விடயங்கள், அந்த விடயங்களை நிறைவேற்றி விடுங்கள். சொன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1000 இஸ்திக்ஃபார் ஏண்ட உம்மா ஏண்ட பாப்பாக்காக நான் செஞ்சு வருகின்றேன். என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தினர்கள் இருக்கிறார்களே, சகோதரர்கள் இருக்கிறார்களே, சகோதரிகள் இருக்கிறார்களே, இவர்களுடன் சேர்ந்து நடங்கள். இரண்டாவது விஷயம். மூணாவது, என்னுடைய தகப்பனுடைய நண்பர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடன் பேசுறது, கதைக்கிறது, சிரிக்கிறது, அது தகப்பனுடன் நடப்பதை போல. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய கழுதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மேனியில் தன்னுடைய தலைப்பாக அணிந்திருக்கிறார்கள். ஒரு ஒரு ஃபக்கீரை காண்றாங்க, உடனே இறங்குறாங்க தன்னுடைய அந்த கழுதையெல்லாம் எழுந்து அந்த ஃபக்கீருக்கு அந்த கழுதையை கொடுத்தாங்க. போதாதுக்கு தன்னுடைய தலையில கெட்டிய அந்த கவசத்தையும் அவருடைய தலையில போட்டுட்டான். கூட இருக்கவங்க கேட்டாங்க, சகோதரரே, சஹாபி அவர்களே, ஏன் இப்படி செய்றீங்க? அவரோட ஃபக்கீர் சாதாரண மனிதர், அவருக்கு உங்களோட கழுதையே கொடுத்து உங்களோட தலையில கிரீடத்தை போட்டீங்க. சொன்னாங்க, ஏன் வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவருக்கு அந்த ஸ்தானம் தான் கொடுத்திருந்தான், கண்ணியப்படுத்தியிருந்தான். அவரை நான் கண்ணியப்படுத்துவது, அவரை நான் சங்கைப்படுத்துவது என்னுடைய தகப்பனை சங்கைப்படுத்துவதற்கு சமம் என்று சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அடிக்கடி பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் முராஜாக்கள் செய்து கொள்ளலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லோரையும் அனுசரித்து நடக்கக்கூடிய அந்த தன்மை உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவை இருக்குது. கவலைகள் வரும், சில பிரச்சனைகள் நடக்கும். எப்படி தெரியுமா? இதுக்கு பின்னால கொண்டாட்டிய பார்க்கவே கூடாது, மனைவியை பார்க்கவே கூடாது. இதுக்கு பின்னால சகோதரங்களா, இவ்வளவு செஞ்சேன், நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு என்ன செஞ்சாங்க, எனக்கு என்னதை கிழிச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இவன்கிட்ட நான் கிட்டே போக மாட்டேன், இவன் ஹயாத்து மௌக்குமானா எனக்கு கூடாது. நீங்க செஞ்சதெல்லாம் உங்களோட கண்ணியமானவர்களே, அதுக்குரிய கூலி அல்லாஹ் இஹ்லாஸுடன் செய்திருந்தால் மௌத்துக்கு முன்னால் நிச்சயமாக காட்டுவான். உங்களோட வாரிசுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அஸராத்துகளை பிரதிபலிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான். நாங்க செஞ்சது அல்லாஹ்வுக்காக. என்னோட விரோதம் பாராட்டுறாங்களா, விரோதம் பாராட்டுறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ், நான் சேர்ந்து நடக்க வேண்டும், நான் குடும்பத்தை அனுசரித்து நடக்க வேண்டும், மனைவியை அனுசரித்து நடக்க வேண்டும், மனைவியினுடைய பெற்றோர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். அதற்காக என்னுடைய குடும்பத்தை ஒதுக்கிவிடக் கூடாது. என்னுடைய தாய் தந்தையர்களை தலைக்கு மேல் வைத்து பார்க்க வேண்டும், அவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுசரித்து நடக்க வேண்டும். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலல் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கிறான். தவிர இந்த நேரம் மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது உம்மோட பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது சகோதரியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மட்டும் ஆடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது.
ஒரு நிலைப்பாடு நமக்கு வேண்டும். இப்படித்தான் நான் இருப்பேன். இவர்களை ஒதுக்குவது கிடையாது.